हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। சுவாமிஜி சொன்ன மாதிரி வாஜசநேயா உபதேசம் பண்ண வாஜச நேயி, அதை நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கோம். அதில் 4வது அத்தியாயத்தோட 3வது செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ 4வது அத்தியாயத்தோட 4வது செக்ஷனுக்குள்ளே நாம் என்டர் பண்ணணும். 3வது செக்ஷனுக்கு பேர் என்னது? ஸ்வயம் ஜோதி பிராமணம். அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஷாரீரக பிராமணம் அது பார்க்க போகிறோம். ஸோ ஷாரீரக பிராமணம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சம்சார வர்ணனை இருக்க போகிறது. ஏன்னா ஷாரீரக அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஷரீரகானா என்ன அர்த்தம்? தேகம் அப்படின்னு அர்த்தம். ஷாரீரக அப்படின்னு சொன்னால் எது தேகத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறதோ, தேகத்தில் எது மேனிஃபெஸ்ட் ஆகிறதோ, என்ன ஆகிறது? ஜீவாத்மா சரீரம் மூலமாக தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது. அதனால் ஷாரீர அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஜீவாத்மான்னு அர்த்தம். பக்கத்தில் ஒரு க நாம் சேர்த்துக்கிறோம். அந்த க பிரத்யா அதனுடைய லிமிட்டேஷனை குறிக்கிறது. அந்த ஜீவா அப்படிங்கிறது ரொம்ப அல்பம், அது ஃபைனைட்டு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக குத்சிதார்த்தே அப்படின்னு சொல்லுவாள். அந்த அல்பத்தனத்தை குறிக்கிறதுக்காக அந்த க பிரத்யா அந்த ஷாரீர அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்துக்கிறா. அதனால் ஷாரீரக பிராமணம் அந்த ஜீவாவுடைய ட்ராவலை பற்றி அது பேசுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஜென்ரலாக ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு இந்த சம்சாரத்தை பற்றி உபனிஷத் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஏன்னா எனக்கே தான் தெரியுமே இல்லை, இந்த சம்சாராவை நம்ம கோத்ரூ பண்ணுறோம்ல. பட் இதுதான் சம்சாரான்னு வேணால் தெரியாமல் இருக்கும், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம டெய்லி கோத்ரூ பண்ணுறோம். அதை எதுக்கு இப்போ உபனிஷத் பெருசாக வர்ணனையெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும் நம்ம? எக்ஸலண்ட்டு, வைராகிய சித்தியர்த்தம்
யாரோ ஒருத்தர் கரெக்டாக சொன்னா. வெரி குட். துக்க தோஷானு தர்ஷனம். அதுக்காக. ஸோ அதை வந்து நம்ம திருப்பியும் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனை கேட்கும் பொழுது நமக்கு என்ன ஏற்படணும்னா வைராக்கியம் நமக்கு வந்து ஏற்படணும். ஸோ அதுக்காக இந்த உபனிஷத் வந்து இந்த பிராமணத்தில் இந்த சம்சார வர்ணனையோட ஸ்டார்ட் பண்ணுறது. முதல் 6 மந்திரங்கள் வந்து யாக்ஞவல்யர் இந்த சம்சாரி ஜீவாவை பற்றி சொல்ல போகிறார். அந்த சம்சாரி ஜீவாவுடைய ட்ராவலை பற்றி முதல் 6 மந்திரங்களில் சொல்கிறார். அதுக்கப்புறம் வர 2 மந்திரங்கள் வந்து ஞானியை பற்றின மந்திரங்கள். ஸோ நம்ம வந்து எப்படி ஸ்வயம் ஜோதி பிராமணமில் யாக்ஞவல்யர் அண்டு யார் ஜனகர் அவா 2 பேருக்கும் அந்த கான்வர்சேஷன் நடந்ததில் அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த ஷாரீரக பிராமணமும் கூட. ஸோ ரெண்டுமே ஆக்சுவலி காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லலாம். அதோட அப்படியே கண்டினியூ பண்ணி நாம் வந்து அதை படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 6 மந்திரங்கள் இந்த அக்ஞானி ஜீவாவை பற்றி பேசுறது. இப்போ அக்ஞானி ஜீவா செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அவன் செத்து போனான்னா ஜென்ரல் ஆன்சர் என்னது? அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இந்த ஸ்தூல சரீரத்தை அவன் வந்து இங்கேயே விட்டுடுறான், ட்ராப் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஸ்தூல சரீரம் போய்டுறது. ஆனால் சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் வந்து இன்டாக்டாக இருக்கும் இல்லையா? அதுதான் என்ன பண்ணுறது? கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடியை அது வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடியை வந்து எது டிட்டர்மைன் பண்ணுறது? அடுத்த ஜென்மா என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கர்மா தான் வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இந்த ஜீவா, அதாவது சூக்ஷ்ம காரண சரீர சகித இந்த ஜீவா இறந்ததுக்கப்புறம் என்னென்னா இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுடுறான், அந்த சூக்ஷ்ம அண்ட் காரண சரீரத்தை எடுத்துண்டு ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட்டு இன்னொரு தேகத்தை அவன் வந்து எடுத்துக்கிறான். அப்போ பூர்வ ஷரீர வியோகா நூத்தன ஷரீர சம்யோகா, இதுதான் நடக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன கீதா ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும்? வாசாம்சி ஜீர்ணாணி யதாவிஹாய நவாணி கிருண்ணாதி நரோபராணி. இந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்ததுன்னா எக்ஸலண்ட். இப்போ இந்த புனர்ஜன்மா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் செக்ஷன்லையும் பார்த்தோம். அதுக்கு யாக்ஞவல்யர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார்? இந்த புனர்ஜன்மாக்கு ட்ரீம் எக்ஸாம்பிள் வந்து நாம் பார்த்தோம். கரெக்டா? ட்ரீம் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி தான் புனர்ஜென்மமும் அப்படின்னு நாம் வந்து ரிஷிகேஷில் போய் கஷ்டப்பட்டு படித்தோமே. ட்ரீமில் என்ன நடக்கிறது? ட்ரீம் போது என்ன ஆகிறது அப்படின்னா அந்த ட்ரீமர் என்ன பண்ணுறான்? இந்த சரீரத்தோடு அவன் வந்து ஐடென்டிஃபிகேஷனை ட்ராப் பண்ணுறான். கரெக்டு தானே? இப்போ நம்ம போய் படுத்துக்கிறோம், இந்த சரீரத்தோடு தான் போய் படுத்துக்கிறோம். ஆனால் கனவு வரும் பொழுது, கனவில் நாம் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணும்போது இந்த சரீரத்தை நாம் பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா கனவில் தாகம் எடுத்தது அப்படின்னா கனவு தண்ணி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுமே ஒழிய, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு தூங்க போனாலும் இந்த தண்ணியை குடித்தா கனவு தாகம் நமக்கு நீங்காது. அப்போது கனவும் போது என்ன பண்ணுறோம்? இந்த சரீரத்தோட ஐடென்டிஃபிகேஷனை நாம் வந்து ட்ரா பண்ணிவிட்டு வேற ஒரு கனவு சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த கனவில் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணுறோம். அதே மாதிரி புனர்ஜன்மா அப்படிங்கிறபோது என்ன ஆகுறதுன்னா இந்த சரீரத்தோட ஐடென்டிஃபிகேஷன் ட்ராப் ஆகிடுறது, வேற ஒரு சரீரத்தோடு அது அசோசியேட் ஆகி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிறது. ஸோ இதுதான் வந்து நடக்கிறது. இப்போது
இது வந்து அஜ்ஞானியோட கேஸில் திருப்பி புனர்ஜென்மா அப்படின்னு சொல்கிறோம். பட் ஞானியுடைய கேஸில் என்ன நடக்கிறது? இப்போ ஞானி அப்படின்னு சொல்லிட்டாலே அவருக்கு ஞானம் வந்துடுறது. ஞானம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா கர்மாவையும் அது வந்து பஸ்பம் பண்ணிடுறது. ஞானாக்னி தக்த கருமாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த 3 சரீரங்களும் ஞானியுடைய 3 சரீரங்களும் என்ன ஆகும்? இப்போது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் ஞானிக்கும் இருக்குது. ஸ்தூல சரீரம் என்ன ஆகும்? இங்கேயே வந்து ட்ராப் ஆகிடும். அது வந்து எரிப்பா புதைப்பா அது ஏதோ ஒன்று நடந்துடும். அது வந்து ஸ்தூல பஞ்சபூதத்தோட அது ஐக்கியம் ஆகிடும். சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகும்? சூக்ஷ்ம பிரபஞ்சத்தோட அது வந்து ஐக்கியம் ஆகிடுறது பார்த்தோம். காரண சரீரம் காரண பிரபஞ்சத்தோட ஐக்கியம் ஆகிடுது. அப்போ இந்த சிதாபாசா இருக்கே, அந்த ஜீவா அப்படின்னு சொல்லுவேன். வாட் இஸ் ஜீவா? பிரதிபிம்பித சைத்தன்யம். அதுதான் அந்த இடத்துல வந்து ஜீவா ஆர் ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜீவாத்மா என்ன ஆவான்? இப்போ இந்த மீடியம் எல்லாமே போயிடுத்து அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கண்ணாடி இருந்தால் தானே நான் என்னுடைய முகத்தை போய் கண்ணாடியில் பார்க்க முடியும். கண்ணாடியே இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்ஸே இல்லை. அப்போது அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமாத்மாவோட அது வந்து ஐக்கியம் ஆயிடுறது. இதுதான் நம்ம விதேக முக்தி அப்படிலாம் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ முதல் 6 மந்திரம் புனர்ஜென்மா, அந்த அஜ்ஞானி ஜீவாவை பற்றி பேசுகிறது. அதுக்கப்புறம் வர 2 மந்திரங்கள் வந்து விதேக முக்தியை பற்றி சொல்கிற மந்திரங்களாக இருக்குது. இதுதான் இந்த சாப்டரில் நாம் பார்க்க போகிற, இந்த செக்ஷனில் நாம் பார்க்க போகிற விஷயம். இப்போ நம்ம வந்து இந்த பேக்ரவுண்டோட ஃபஸ்ட்டு மந்திரம் படிப்போம். பேஜ் நம்பர் 147, மந்த்ரா நம்பர் 4.4.1. சயத்ராயமாத்மா பல்யம் ஞேத்ய சம்மோகமிவ ஞேதி அதைனமேதே பிராணா அபிசமாயந்தி ச ஏதாஸ்தேஜோ மாத்ரா சமப்யாததானஹ சமப்யாததானஹ ஹ்ருதயமேவான்வவக்ராமதி ச யத்ரைஷ சாக்ஷுஷः புருஷः பராங் பர்யாவர்த்ததே அதா ரூபஜ்ஞோ பவதி சஹ யத்ர அயம் ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிற வார்த்தை இங்கே எதை ரெஃபர் பண்ணணும்? இப்போது ஜீவாத்மாவை ரெஃபர் பண்ணுறது. ஏன்னா அந்த ஜீவாத்மாவுடைய ட்ராவல் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதனால் ஆத்மா அப்படிங்கிறது இங்கே ஜீவாத்மாவை ரெஃபர் பண்ணுறது. இப்போ இந்த பரமாத்மா இருக்கே, அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜீவாத்மா ட்ராவல் பண்ணும் பொழுது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள மாதிரி தான், எதுவுமே பண்ணாது. அப்படியே எந்த டைரக்ஷன்லையும் அதால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அது வந்து சர்வ கதாஹா, ஆல் பர்வேடிங். ஸோ நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பரமாத்மாவை நீங்கள் வந்து மூலவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூலவர் நகரவே மாட்டார், என்ன நடந்தாலும் நகர மாட்டார். ஆனால் உற்சவர் இருக்காரே, அவர் வீதி வீதியாக எல்லா இடத்துக்கும் அவர் வந்து உலா வருவார். அந்த கான்செப்டே எதுக்கு வச்சுருக்கா? யாரெல்லாம் பாவம் வந்து பார்க்க முடியலையோ அவளை வந்து பகவானே போய் அவளுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மா தான் ட்ராவல் பண்ணும், பரமாத்மா வந்து ட்ராவல் பண்ணாது.
ஸோ ஆத்மா அப்படிங்கிறது வந்து இந்த சிதாபாசா சகித அந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அதெல்லாம் இருந்தால் தான் சிதாபாசாவே இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ரெஃபர் பண்ணுறது. இப்போது இந்த மந்திரம் எக்ஸாக்டாக எந்த நேரத்தில் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா மரண சமயே, அதாவது அந்த பிராரப்தம் வந்து இப்போ முடியற தருவாயில். அபல்யம் நேத்திய, அபல்யம் அப்படின்னு சொன்னால் துர்பலகா, நிர்பல்யம், பலம் எல்லாம் இப்போது இல்லை. சாகிற நேரத்தில் எப்படி இருப்போம்? பயங்கர வீக்காக இருப்போம்ல, அதுதான் இந்த இடத்துல சொல்கிறது. அபல்யம் நேத்திய, அந்த ஃப்ரெயிலாயிட்டா ஃப்ரெஜைலாயிட்டான்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போது சக்தி எல்லாம் வந்து ட்ரெயின் ஆகிடுறது, எனர்ஜி எல்லாம் போய்டுறது. சம்மோகம் இவ நேத்தி. சம்மோகம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அந்த நினைவு வந்து தப்ப ஆரம்பிக்கும் இல்லையா. நினைவு தப்பி போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நினைவு வந்து குறைஞ்சுட்டே வருதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ சம்மோகம் அப்படின்னா அந்த நினைவு தப்புறது தான் இங்கே சொல்கிறது. ஸோ சம்மோகம் இவ, அப்போது வந்து அந்த அன்கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் அன்கான்ஷியஸ் அப்படின்னு ஒன்று ஆக்சுவலி இருக்கவே முடியாது. ஏன்னா ஆல் த டைம் கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் மந்திரம் வந்து இவ அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து இங்கே போட்டு அது மாதிரி ஆஸ் தோ எல்லா இதுவும் வந்து இல்லாத மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. இப்போது அந்த சாகர பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாகர பர்சனுடைய காதெல்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து கண்ணு கூட வந்து திறந்து வச்சுட்டு இருப்பா. ஆனால் அந்த இந்திரியங்கள்லாம் இப்போ வந்து ஃபங்க்ஷன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது நம்மளுக்கு, ஃபங்க்ஷன் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு அந்த பர்சன் தான் சொல்லணும். ஆனால் அந்த பர்சன் பாவம் வந்து சொல்லக்கூடிய நிலைமையில இல்லாததுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு இந்திரியமாக வந்து இப்போது ஷட் டவுன் பண்ணின்னு இருக்கு அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மோகம் இவ நியேதி, நியேதி அப்படின்னா அந்த மாதிரி ஆயிடுறார், ஹி பிகம்ஸ். அப்போ அதை அந்த நேரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இது வந்து இந்த ஜீவா வந்து இந்த சரீரத்தை விட்டு கிளம்ப போகிறது, அந்த ட்ராவலிங் டைம் வந்தாச்சு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த சென்ஸ் ஆர்கன்லாம் வந்து ஒரு கோலக்கத்தில் இருக்கும், கரெக்டாக? அது அதனுடைய ஃபிசிக்கல் பார்ட்டில் அது இருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறதா அப்படின்னா ஒன்றும் அதனுடைய இருப்பிடத்திலிருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த ஃபிசிக்கல் பொசிஷனை வந்து கோலக்கம்னு சொல்கிறோம். அத ஏனம் ஏதே பிராணாக அபிசமாயந்தி. அத அப்படின்னு சொன்னால் அந்த பிராரப்தம் முடிகிற சமயத்தில் மரணகாலே ஏதே பிராணா. ஸோ ஏதே பிராணா, பிராணா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பஞ்ச பிராணனையும் ரெஃபர் பண்ணுறது. அப்புறம் கவுனப்பிராணா, வெரி குட், இந்திரியங்களையும் அது வந்து ரெஃபர் பண்ணுறது. இந்திரியங்களுக்கும் பிராணான்னு நாம் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. அபிசமாயந்தி அப்படின்னா அதெல்லாம் கிளம்புறதான். எங்கே எதை நோக்கி கிளம்புறது அப்படின்னா அந்த ஜீவாவை நோக்கி இந்த இந்திரியங்கள் எல்லாம் இப்போ வந்து கிளம்புறது, சிதாபாசத்தை நோக்கி அதெல்லாம் வந்து இப்போது கிளம்புறது. சக ஏதாக தேஜோ மாத்திராக சமபியாததானஹா ஹிருதயம் ஏவ அன்வவக்ராமந்தி. ஸோ அந்த இந்திரியங்கள் எல்லாம், அந்த இந்திரியங்களுக்கு இன்னொரு பேர் இங்கே கொடுக்கறது தேஜோ மாத்ராஹா. பார்த்துருக்கோம்ல நம்ம, மாத்ரா அப்படின்னா மா அப்படின்னா டு நோ பார்த்துருக்கோம், தெரிஞ்சுக்கிறதுக்கு. த்ரா அப்படின்னு சொன்னால் கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் எதை யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய இந்திரியங்களை யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்திரியங்களுக்கு மாத்ரா அப்படிங்கிற பேர் இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து தேஜோ மாத்ரா அப்படின்னா அது என்ன பண்ணுறது, லைட்டப் பண்ணுறது இல்லை, ஒரு விஷயத்தையும் அது வந்து நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது, ரிவீல் பண்ணுறதுனால அந்த இந்திரியங்களை வந்து தேஜோ மாத்ரா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. சமபியாத தானஹா அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம், சேகரிச்சுக்கிறது. எல்லா இந்திரியங்களும் தங்களை சேகரித்து கொண்டு சிதாபாசத்தை
நோக்கி எல்லாம் வந்து இப்போது ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறது. எல்லாம் கோலகத்தை விட்டு வெளியில் வந்தாச்சு. எங்கே போகிறது? ஹிருதயம் ஏவ அன்ப அன்பவக்ராமதி. அன்பவக்ராமத்தின்னு ஆகச்சந்தின்னு அர்த்தம். ஹிருதயத்தை நோக்கி அதெல்லாம் இப்போ வந்து போக ஆரம்பிக்கிறது. ஏன் ஹிருதயத்தை நோக்கி போகிறது? இப்போ நம்ம வந்து தூங்கும் பொழுது என்ன ஆகும்? எல்லாம், அதாவது தூங்குறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஆர்கனும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலைன்னு அர்த்தம். அப்படி ஃபங்க்ஷன் பண்ணாத சமயத்தில் அதெல்லாம் எங்கே போய் ஒடுங்கிறது அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்தில். இப்போ மரண சமயத்துலேயும் அதுதானே நடக்க போகிறது. அதனால எல்லாம் வந்து இப்போது ஹிருதயத்தை நோக்கி போகிறது. ஏன்னா ஹிருதயத்தில் தான் இப்போ என்ன இருக்கு? காரண சரீரம் ஹிருதயத்தில். ஏன்னா எனி திங் இன் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற சமயம் தானே அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போய்டுறதுன்னு. அப்போ அது எல்லாம் போய் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கும் அந்த சமயத்துலனா நம்மளுடைய ஹிருதயம். ஹிருதயத்தில் தான் வேறு யாரும் இருக்கா? அந்தர்யாமி. ஞாபகம் இருக்கா? 3rd சாப்டரோட 7th செக்ஷன் அந்தர்யாமி பிராமணம். அதில் பார்த்தோம். அந்தர்யாமி சர்வகதா அப்படின்னா நம்மளுடைய ஹிருதயத்திலையும் அவர் வந்து அவைலபிளாக இருப்பார். ஸோ இப்போ சிதாபாசகா என்ன பண்ணுறது? ஹிருதயத்தை நோக்கி எல்லா ஆர்கன்ஸையும் கூட்டிண்டு ஹிருதயத்தை நோக்கி அது போகிறது. ஸோ அந்தர்யாமி அங்கே தான் இருக்கார். அதனால அந்த மரண சமயத்தில் இந்த ஜீவா யாரோட ஐக்கியம் ஆகிறான் அப்படின்னா அந்தர்யாமியோட ஐக்கியம் ஆகிறான். அந்தர்யாமிக்கு இன்னொரு பேர் ஈஸ்வரா. ஈஸ்வராவோட அவன் ஐக்கியம் ஆகிறான். அதனால தான் தூங்கும் பொழுது எவ்ரிடே நாம் யாரோட ஐக்கியம் ஆகிறோம்? ஈஸ்வராவோட தான் நாம் தூங்கும் பொழுது ஐக்கியம் ஆகிறோம். அதனால் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அது டெம்ப்ரரி டைமுக்கு அது நடக்கிறது. பட் மரண சமயத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா அதுவும் டெம்ப்ரரி தான். ஈஸ்வராவோட ஐக்கியமாகி வேற ஒரு சரீரம் கிடைக்கிற வரைக்கும் அது வந்து ஈஸ்வராவோட ஐக்கியமாகி இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் அதனுடைய கோலகத்தை விட்டு வந்துடுது அப்படின்னு சொன்னால் கோலகம் அவைலபிளாக இருக்கும். ஆனால் அது இப்போது வேலை பண்ணாது. ஸோ அதனால உபனிஷத் சொல்கிறது சயத்ர ஏஷ சாக்ஷுஷ புருஷா பரான் பரியாவர்த்ததே அத அரூபஜ்ஞா பவதி. சாக்ஷுஷ புருஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு அகெயின் 2 மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஒரு அர்த்தம் வந்து என்னவா இருக்க முடியும்? சாக்ஷுஷ புருஷா அப்படிங்கிறது வந்து அந்த இந்திரியங்களையே, அந்த இந்திரிய சக்தி இருக்குல்ல, அதுவே வந்து சாக்ஷுஷ புருஷாங்கிற வார்த்தையுடைய அர்த்தமாக இருக்குது. இப்போ சாக்ஷுஷ புருஷா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது கண்ணு பார்க்கிற அந்த சக்தி. இப்போ நாம் என்ன போட்டுக்கணும்? மற்ற இந்திரியங்களுடைய விஷயத்தையும் அதில் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுறதா அப்படின்னா பராங்பரியா வர்த்ததே. அது என்ன பண்ணுறதா கோலகத்தை விட்டு வெளியில் வந்துடுறது. பராங் பஷ்யதி பார்த்துருக்கோம்ல, வெளில பார்க்கும். இப்போ ஆனால் இங்கே என்ன பண்ணுறது? இந்திரிய சக்தி கோலகத்தை விட்டே அது இப்போ வெளியில் வருது. டேர்னிங் அவே அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ கோலகத்தை விட்டு வெளியில் வந்துடுத்துனா அவன் இப்போ எப்படி இருப்பான்? அந்த பர்சன் அரூபஜ்ஞா பவதி. அரூபஜ்ஞா அதாவது சக்ஷுர் இந்திரியத்தை வச்சு அரூபஜ்ஞாங்கிற விஷயத்த சொல்கிறது. அப்படின்னா கண் இருக்கும், ஆனால் அவனால் வந்து எந்த ரூபத்தையும் அவனால் பர்சீவ் பண்ண முடியாது. ஸோ மற்ற எல்லா இந்திரியங்களும் போட்டுண்டு எந்த ஃபங்க்ஷனையுமே இப்போ அவனால் பண்ண முடியாது. அதனால தான் போய் ஒரு சாகர பர்சன்கிட்ட போய் என்ன நான் யாருன்னு தெரியறதா, ஜானாமி தெரியறதா, எல்லா உபனிஷத்தும் இதே தான் ரிப்பீட் பண்ணுறது இல்லை. என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறேளா, நான் தான் அம்மா வந்திருக்கேன், நான் தான் அப்பா வந்திருக்கேன், நான் தான் ஸ்பௌஸ் வந்திருக்கேன், என்ன சொன்னாலும் நான் பையன் வந்திருக்கேன் பொண்ணு வந்திருக்கேன்னு சொன்னால் கூட அவளால் பாவம் வந்து எதையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியறதில்லை. ஏன்னா அந்த இந்திரியம் அந்த கோலகத்தை விட்டு கிளம்பிடுத்து. ஸோ இப்போ வந்து எந்த ஆர்டரில் ஒன்று ஒன்றும் போகும் அப்படின்னா
அதெல்லாம் கர்மா தான் டிசைட் பண்ணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான கர்மாவே பண்ணுறது இல்லை. அதனால யூனிஃபார்மாக இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இது அப்படிலாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அண்ட் நம்மளுடைய ஃபோக்கஸும் அதில் இருக்கக்கூடாது. ஸோ ஓவராலாக என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டா போகிறோம். தெரிஞ்சுக்கலன்னா கூட ஆக்சுவலி வந்து பரவாயில்ல. ஸோ சில பேருக்கு வந்து வாகீந்திரியம் இருக்கும், சில பேருக்கு வந்து கண்ணு தெரியுமா இருக்கும். ஆனால் பாவம் வாகீந்திரியம் ரிசால்வ் ஆகிருக்கும். அவளால் வந்து நீ தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாள், ஆனால் அவளால் பாவம் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ ரூபஜான ரஹிதா பவதி, அவளுக்கு வந்து இப்போது கண்ணு பார்க்குற சக்தியை இழந்துடுறது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போது தெரியாமல் போகிறது. அதனால தான் சம்மோகா இவ அப்படின்னு வந்து உபனிஷத் நம்மளுக்கு சொல்லிது. ஸோ இது ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் வந்து சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷுஷ புருஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ ஒரு இந்திரியமும் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்தந்த இந்திரியத்துடைய தேவதா, அந்த தேவதாவுடைய பிளெஸ்ஸிங் இருந்து ஆகணும் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். ஒரு ஆர்கனுக்கும் ஒரு தேவதா தத்துவபோதால் நாம் படிச்சிருக்கோம். இப்போ கண்ணுக்கு வந்து சூரிய தேவதா, மனசுக்கு வந்து சந்திர தேவதா, இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. இப்போ அந்த தேவதா அம்சம் இருக்குல்ல ஒரு கோலகத்துலேயும், அது வந்து அங்கேருந்து கிளம்பிடுறது அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. எய்தர்வே நாம் எடுத்துக்கலாம். இந்திரியம் அந்த கோலகத்தை விட்டு கிளம்பிடுறதுன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா அந்த தேவதா அம்சம் அந்த கோலகத்தை விட்டு கிளம்பிடுறது. ஸோ எந்த ஒரு பார்ட் எடுத்துட்டாலும் இப்போ கண் அப்படின்னா ஃபிசிக்கல் கண் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் கண்ணுக்குள்ளே என்ன அவைலபிளாக இருக்குன்னா கண் பார்க்குற சக்தி ப்ளஸ் சூரிய தேவதா அம்சமும் அந்த இடத்துல வந்து இப்போ நமக்கு இருக்குது. இப்போ கை அப்படின்னா கை தூக்குற சக்தி ப்ளஸ் இந்திர தேவதாவுடைய அம்சமும் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆர்கனுக்கும் வந்து அந்தந்த தேவதா அம்சம் இருக்குது. அந்த தேவதா அம்சம் இப்போ என்ன பண்ணிடுறதா அந்த இடத்த விட்டு குவிட் பண்ணிடுறது. குவிட் பண்ணி அது எங்கே போகும்? அந்த சமஷ்டிக்கு போயிடும். இப்போ வந்து அம்சம் தானே இருக்கு, சூரிய தேவதா கிட்டேயே அந்த கண்ணு பார்க்குற அந்த தேவதா அம்சம் வந்து சூரிய தேவதாவோட போய் அது ஐக்கியம் ஆயிடுறது. அதனால தான் நம்ம வந்து கீதாலையும் வந்து படிச்சிருக்கோம், அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதாச்ச பிருதக் சேஷ்டாக தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதிஷ்டானம் இருக்கணும். அதிஷ்டானம்னா நம்மளுடைய ஸ்தூல சரீரம் அது வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் விவிதாச்ச பிருதக் சேஷ்டாகா அப்படின்னா அந்த இடத்துல பிராணனை ரெஃபர் பண்ணுறது. ஸோ அன்னமய கோஷம் இருக்கணும், பிராணமய கோஷம் இருக்கணும், அப்புறம் கரணம் நம்மளுடைய மனோமய கோஷம் இருக்கணும். சரி, இதெல்லாம் இருந்தால் போருமானா கர்த்தா வேணுமே, விஞ்ஞானமய கோஷம் இருக்கணும். சரி, இது நாலும் இருந்தால் ஆக்டிவிட்டிலாம் நடந்துருமா அப்படின்னா தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். ஸோ தெய்வம் அந்த தேவதா பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இருந்தாகணும். ஸோ இப்போ சாகர நேரத்தில் தேவதா அம்சம் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறது. ஒரு இந்திரியமுக்கும் அது வந்து அந்த மாதிரி ஆகிறதுன்னு நாம் வந்து இப்போ போட்டுக்கணும். ஸோ ஒரு மீனிங் இந்திரியமே, இன்னொரு மீனிங் வந்து தேவதா அம்சம். பராங்க பரிய வர்த்ததே, ஸோ அது வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறது. இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாகர நேரத்தில் தான் இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக கண்ணு தெரியாமல் போகுதில்ல ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்லேயே. இப்போ வந்து ரொம்ப அந்த டயபெட்டிக்லாம் சொல்கிறாள்ல, என்ன டயபெட்டிக் ரெட்டினோபதியா அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அவளுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகிறதுனா என்ன ஆகிறது? எக்ஸாக்டாக கண்ணெல்லாம் இருக்கும் அவளுக்கு பாவம், ஆனால் அந்த தேவதா அம்சம் அங்கேருந்து வந்து கிளம்பிடுறது. ஸோ அந்த தேவதா எவ்வளவு காலம் அந்தந்த சென்ஸ் ஆர்கன்ஸை பிளெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கர்மா தான் வந்து டிசைடு பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு ஆர்கனாக வந்து வேலை பண்ணுறது வந்து
ஸ்டாப் ஆகிறது. இது வந்து ஃபஸ்ட்டு மந்திரத்தில் சொல்கிறது. அத அரூபஜ்ஞா பவதி. ஸோ அவன் வந்து பர்சீவ் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ஜீவாக்கு இப்போ வந்து போயிடுறது. நெக்ஸ்ட் மந்திரம் படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 4.4.2. ஏகீ பவதி ந பஷ்யதீத்யாஹுः न पश्यतीत्याहुः एकी भवति न जिघ्रतीत्याहुः एकी भवति न रसयतीत्याहुः एकी भवति न वदतीत्याहुः एकी भवति न शृणोतीत्याहुः एकी भवति न मनुत इत्याहुः एकी भवति न स्पृशतीत्याहुः एकी भवति न विजानातीत्याहुः तस्य हैतस्य हृदयस्याग्रं प्रद्योतते तेन प्रद्योतेनैष आत्मा निष्क्रामति चक्षुष्टो वा मूर्ध्नो वा अन्येभ्यो वा शरीरदेशेभ्यः तमुत्क्रामन्तं प्राणोनुत्क्रामति प्राणमनुत्क्रामन्तं सर्वे प्राणा अनुत्क्रामन्ति स विज्ञानो भवति स विज्ञानमेवान्वक्रामति तं विद्या कर्मणि समन्वारभेते पूर्वप्रज्ञा च ஏகி பவதி ந பஷ்யதி இதி ஆஹுஹு. இப்போ ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் அந்த வெளியில் போகிறது இல்லையா, அது வந்து இங்கே சொல்லப்படுறது. ஸோ அந்த 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும். அதாவது அந்த கோலகம் வந்து ஸ்தூல சரீரத்தை சேர்ந்தது அந்த கோலகம். அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த இந்திரியம், அந்த சக்தி, பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, அது இருக்குது. அதுக்கப்புறம் தேவதா அம்சம். இந்த 3 ஃபேக்டர்ஸும் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஸோ கோலகம், இந்திரியம், தேவதா அம்சம், இந்த 3 காம்பனன்ஸும் இருக்குது. அதனால தான் இப்போ நம்மளால் வந்து பார்க்க முடியறது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று போச்சுனாலும் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. இப்போ இதில் இந்த மந்திரம், போன மந்திரம் என்ன சொல்லிட்டு, அந்த 2 ஃபேக்டர்ஸும் அந்த கோலகத்தை விட்டு போயிடுறதுன்னு சொல்கிறது. இந்திரியமும் போய்டுறது, தேவதா அம்சமும் வந்து அந்த கோலகத்திலேருந்து கிளம்பிடுறது. ஸோ அதெல்லாம் அந்த இந்திரிய சக்தி எங்கே போய் ஜாயின் ஆகுது, எதோட போய் ஜாயின் ஆகுது, சிதாபாசாவோட அது வந்து சேர்ந்துடுறது அப்படின்னு பார்த்தோம். தேவதா அம்சம் வந்து அந்த ஒரிஜினல் தேவதாவோட போய் அது ஐக்கியம் ஆயிடுறது. ஸோ ஏகீ பவதி அப்படின்னா ஒன்று ஆயிடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து அந்த இந்திரியத்துக்கும் பொருந்தும், தேவதா அம்சத்துக்கும் அது பொருந்தும். இந்திரியத்துக்கு ஏகீ பவத்தினா சிதாபாசாவோட அது வந்து ஐக்கியம் ஆயிடுறதுன்னு போட்டுக்கணும். தேவதா அம்சம் ஏகீ பவத்தினா அது ஒரிஜினல் தேவதாவோட போய் ஐக்கியம் ஆயிடுறது அப்படின்னு போட்டுக்கணும். ஜீவேன சக ஏகீ பவதி, எது இந்திரியம். இந்திரியம் வந்து ஜீவேன சக சிதாபாசாவோட போய் அது ஏகீ பவதி ஐக்கியம் ஆகிறது. தேவதா அம்சம் வந்து தேவதையா சக ஏகி
பவதி. தேவதாவோட, ஒரிஜினல் தேவதாவோட போய் அது ஐக்கியம் ஆயிடுறது. இப்போ இது ரெண்டும் போயிடுதுன்னு சொன்னால் கோலகம் இருக்கும், ஆனால் அதனால் இப்போது எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. அதனால் மந்திரம் என்ன சொல்கிறது? ஏகி பவதி ந பஷ்யதி இது ஆஹுஹு. அவனால் இப்போ பார்க்க முடியாது. ஏகி பவதி ந ஜிஹ்ரதி இது ஆஹுஹு. என்ன இந்திரியம் அது? ஜிஹ்ரதி. கிராணேந்திரியம். கிராணேந்திரியம்னா ஆர்கன் ஆஃப் ஸ்மெல், நுகர்ந்து பார்க்கிறது. கிராணஸ்ய தேவதா அஸ்வினோ. ஸோ அந்த அஸ்வினி குமார அம்சம் இருக்கே, அது போய் அஸ்வினி குமாரரோட போய் அது சேர்ந்துடும். ஆனால் இந்த ஸ்மெல் பண்ணுற சக்தி இருக்கே, அது சிதாபாசாவோட இப்போ வந்து சேர்ந்துடுறது. இந்த சிதாபாசா இப்போ எங்கே, எதை நோக்கி போயின்னு இருக்கு? ஹிருதயத்தை நோக்கி அது வந்து போயின்னு இருக்கு. ஹிருதயம் கோயிங் சிதாபாசா. அப்புறம் ஏகி பவதி ந ரசயத இதி ஆஹுஹு. அந்த டேஸ்ட் பண்ணுற அந்த இந்திரியம் வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறது. அதனால் அவனால் இப்போ டேஸ்ட்டும் பண்ண முடியாது. ஏகி பவதி ந வததி இதி ஆஹுஹு. வததி அப்படின்னா கர்மேந்திரியம், அந்த நாக்கு இருக்கே, அந்த நாக்கு வந்து இப்போது ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் போகிறது. நாக்குனால இன்ஃபேக்ட் மூவே கூட ஆக முடியாமல் போகலாம். இல்லை மூவ் பண்ணோம், ஆனால் சப்தத்தை அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டா அப்படின்னா, நீங்கள் போய் உங்கள் காதை போய் லிட்ரலி அவளோட வாய்க்கிட்டக்க வச்சுட்டு கேட்டால் தான் அவள் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் ட்ரை தான், அவள் அதை தான் பாவம் மீன் பண்ணுறாளா அப்படின்றது கூட நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம ஒன்று புரிஞ்சுப்போம், பட் ஆக்சுவலி அவள் வேற ஒன்று கேட்டிருப்பா. பட் ஹெல்ப்லெஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ந வததி இது ஆஹுஹு. ஏகி பவதி ந ஸ்ருணோதி. காதும் வந்து முன்னாடியே போயிடும். கொஞ்சம் வயசாகிடுது அப்படின்னாலே வந்து காது கேட்குற சக்தி வந்து குறைஞ்சிடும். அப்போ அந்த நேரத்தில் சுத்தமாக வந்து அதனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ந மனுதே. மனுதே அந்த மனசு அப்படிங்கிறது நம்மளோட இமோஷனல் ஃபேக்கல்ட்டியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அந்த எந்த விதமான இமோஷனும் இப்போ ஏற்படுறதுக்கான சான்ஸு இல்லை. ஏன்னா மனசு இருந்தால் தானே இமோஷன்ஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ மனசு வந்து செயல்படுறத நிறுத்திடுறது. அதனால் இமோஷன்ஸ் எல்லாம் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது. அதுக்கப்புறம் ஸ்பிருஷதி. ஏகி பவதி ந ஸ்பிருஷதி. தொட்டா கூட பாவம் அவளுக்கு வந்து தெரியாமல் போகும். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, தன்னை முழுக்க வித்ரா பண்ணிட்டு காரண சரீரத்துக்குள்ளே அது வந்து இப்போது ரிசால்வ் ஆக போகிறது. அந்த 17 ஆர்கன்ஸ் இருக்கே சூக்ஷ்ம சரீரத்தில், அது என்ன பண்ணுறது? பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்துவிட்டா ஒரு ரூமாக காலி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்கனாக இப்போ வந்து பேக் பண்ணிட்டு போய் அந்த சிதாபாசாவோட அதெல்லாம் இப்போது சேரறது. அப்புறம் என்ன? ஏகி பவதி ந விஜானாதி இது ஆஹுஹு. விஜானாத்தின்னா நோயிங் ஃபேக்கல்ட்டி, புரிஞ்சிக்கிற தன்மை இருக்குல்ல. ஒன்று சொன்னால் அது புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் தானே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் அந்த ஜீவாக்கு இப்போது போயிடுறது. அப்போ சூக்ஷ்ம சரீரம் கம்ப்ளீட்டாக தன்னை வித்ரா பண்ணின்றது. ஸோ காரண சரீரத்தில் ரிசால்வ் ஆகுது. அந்த காரண சரீரமும் இப்போ வந்து ஹிருதய ஆகாசத்தில் இப்போ அது இருக்குது. ஏன்னா ஹிருதயம் இன்னும் இந்த ஃபிசிக்கல் கோலக்கம் வந்து அவைலபிளாக இருக்கும்ல, அதில் அந்த ஆகாசத்தில் இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் அண்ட் காரண சரீரம் வந்து வெயிட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து நிறைய உபனிஷத்தில் பார்த்துருக்கோம். ஹிருதயத்தில் வந்து என்ன இருக்கும்? இப்போ அவன் ட்ராவல் பண்ணணுன்னா எது வழியாக அவன் ட்ராவல் பண்ணி ஆகணும்? நாடி வழியாக அவன் வந்து இப்போது ட்ராவல் பண்ணி ஆகணும். ஹிருதயத்துலேருந்து கிளம்புறதுக்கு நிறையா நாடிகள் இருக்குது. அதில் 101 மெயின் நாடிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 72,72,72,000 நாடிகள் இருக்குது அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்தில் நாம் பார்த்தோம். இப்போ இந்த ஜீவா எந்த நாடி வழியாக வேணும்னாலும் அந்த சரீரத்தை விட்டு கிளம்பலாம். இப்போ வந்து உபாசகானா நமக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியும். ஏன்னா
நாம உபாசகா கிடையாது, அதனால அந்த ஆன்சர் கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. இதில் எந்த நாடி வழியாக போகும்? சுஷும்னா நாடி வழியாக அந்த உபாசக ஜீவா வந்து எப்படி எங்கே போவார் வேறு? பிரம்மலோகத்துக்கு போவார். அதுக்கு நடுவில் வந்து அந்த அந்த சூரியனோட இது இருக்கும், சோலார் டிஸ்க் இருக்கும், அதை பெனட்ரேட் பண்ணிட்டு எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இப்படி இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ அதுதான் தைத்திரிய உபநிஷத்துலையும் நாம் வந்து படிப்போம். ஷீர்ஷ கபாலே வியபோஹ்ய, அது வந்து அப்படியே மண்டைய அப்படி போனோம்ல, அது ஊர்துவமாக மேல் வழியாக அது வந்து ட்ராவல் பண்ணணும்ல அந்த ஜீவா. அப்போ அந்த அந்த நாடிக்கு அந்த ஒரு ஓப்பனிங் இருக்கும், சுஷும்னா நாடி வரைக்கும் உள்ள என்ன, அது சரீரத்தோடு வெளில வந்துடுத்துனா அதுக்கு பேர் என்னது? சுக்லகத்தின்னு அர்த்தம். பிரம்மராந்திரமும் நம்மளோட சரீரத்தோடைய ஒரு போர்ஷன் தான், அது வழியாக வெளில வரும் அது வரைக்கும். அதுக்கப்புறம் அது பேரை மாற்றிடுவோம், நம்ம சுஷும்னா நாடின்னு சொல்ல முடியாது, சுக்லகதி. ஸோ அது வழியாக அந்த ஜீவா வந்து பிரம்மலோகத்துக்கு போகும். ஸோ இப்போது இந்த ஜீவா வந்து பாவம் நம்மளை மாதிரி என்ன உபாசனாவும் பண்ணலை, இதுவும் பண்ணலை. அப்போ இந்த ஜீவா வந்து எந்த நாடி வழியாக போகும்? வெயிட் பண்ணணும். இப்போது எந்த நாடி வழியாக அந்த அந்த கரெக்ட் டைமும் வரணும்ல. நீ நினைக்கிற டைம்லாம் உயிர் போயிடுமானா போகாது. அந்த பிராரப்த கர்மா எப்போ முடியறதோ அந்த க்ஷணத்தில் தான் அந்த ஜீவா வந்து வெளியேறும் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஊருக்கெலாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னா போய் எல்லாரும் அந்த ஏர்போர்ட் அந்த லாஞ்சில் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டிவியில் வந்து நீ இந்த ஊருக்கு போகிறேன்னா A11 அப்படின்வான், நீ டெல்லி போறியா A12, நீ ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற அப்படின்னா C13. அது மாதிரி ஒரு ஒரு கேட்டு நம்பர்ஸ் இருக்கும்ல. அப்புறம் பார்த்தா திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வேறு மாற்றிடுவோம், நீ ஏல இருப்ப, நீ டெர்மினல் போய் வேறு போ அப்படின்னு சொல்லுவோம், வேறு டெர்மினலே மாற்றிடும், குடுன்னு நம்ம வந்து ஓடணும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அந்த கேட்டெல்லாம் தெரிஞ்சிடுது அப்படின்னா கேட்டுக்கிட்ட போய் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். சரி, கேட் நம்பர் தெரிஞ்சிடுது, நீ இப்போ வெயிட் பண்ணினேன்னா நீ ஃப்ளைட்டில் ஏறிடலாமா அப்படின்னா ஏற முடியாது. அப்போ அந்த ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணுவா, அந்த ஏரோ பிரிட்ஜு அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா, அந்த ஃப்ளைட்டு டோரோடு வந்து அந்த ஏரோ பிரிட்ஜை வந்து கனெக்ட் பண்ணுவாள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ பிரிட்ஜில் ஒரு லைட் வந்து அப்படியே பிளிங்க் ஆகும், நான் வந்து இப்போ கனெக்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிறத. ஸோ தட் அங்கே வெளியில் இருக்கிறவாள்லாம் அதிலெல்லாம் இடிச்சுன்றக்கூடாதுன்றதுக்காக அந்த இண்டிகேஷன்லாம் இருக்கும் இல்லையா. இல்லைன்னா அந்த ஸ்டேர்ஸ் இருக்கே அதை வந்து அதோட வந்து கனெக்ட் பண்ணுவாள். இப்போ ஏரோ பிரிட்ஜ் எப்படி பிளிங்க் ஆகி அந்த ஃப்ளைட்டு வாசலோடு கனெக்ட் ஆகிறதோ அந்த மாதிரி இப்போ எந்த நாடி வழியாக போக போகிறோம் அப்படிங்கிறது அந்த நாடி வந்து க்ளோ பண்ணி காமிக்குமா அந்த நேரத்தில். அது வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இதில், அந்த நாடி அது வந்து க்ளோ ஆகுமா, அந்த நாடி வழியாக தான் இப்போ அந்த இப்போ ஜீவாக்கு தெரியணும்ல எந்த நாடி வழியாக போகணுன்னு. அப்போ அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு இப்படி பிளிங்க் ஆன உடனே அந்த ஜீவா வந்து ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாடி வழியாக அந்த ஜீவா வந்து அந்த சரீரத்தை விட்டு வெளியேறது. இப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துட்டு வந்து சொல்கிறலான்னா சத்தியமாக என்னால் பார்த்து சொல்ல முடியாது. சாஸ்திரம் தான் நமக்கு இதுக்கு எல்லாம் பிரமாணம். இப்படி தான் நடக்கிறதுனா அப்படி தான் அது வந்து நடக்கிறது. ஸோ அந்த நாடி வந்து பிளிங்க் பண்ணி காமிக்கும். தஸ்ய ஏதஸ்ய ஹிருதயஸ்ய அக்ரம் பிரத்யோததே. அக்ரம் அப்படின்னு சொன்னால் அந்த நாடி துவாரம் அப்படின்னு அர்த்தம். பிரத்யோததேன க்ளோ பண்ண ஆரம்பிக்கும், அது பிளிங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தேன பிரத்யோதேன ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி. ஸோ அது வழியாக இந்த ஜீவாத்மா வந்து வெளியேறது. அந்த நாடி துவாரம் வந்து கேட்வே மாதிரி இருக்கும், அது வழியாக இந்த ஜீவா வந்து வெளியில் போகிறது. ஸோ இதெல்லாம் எடுத்துன்னு போகும், சிதாபாசா, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதோட வந்து அது சரீரத்தை விட்டு வெளியில் போகிறது. இப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து காரண சரீரத்தோட மர்ஜ் ஆகிடுது இல்லையா, ஏகி பவதிலாம் வேற பார்த்தோம் இல்லையா. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் எல்லா இந்திரியங்களும் இருந்தாலும் என்ன இல்லை, இப்போது சூக்ஷ்ம சரீரத்துக்கு கோலக்கம் கிடையாது, சாஃப்ட்வேர் தான் இருக்குது. சாஃப்ட்வேரை வெறுமை கையில் வச்சுன்னு என்ன பண்ணுறது, அதை வந்து ஒர்க் பண்ணணுன்னா யூ நீட் அ
ஹார்ட்வேர் இல்லையா? அப்போ இந்த கோலக்கம் இல்லாமல் அந்த இந்திரியங்கள்னால இப்போது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நம்ம வந்து செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேற ஒரு லோக்கத்துக்கு சப்போஸ் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, ஜாலியாக வந்து சைட் சீயிங்லாம் பண்ணிகிட்டே நம்மளால லோக்கா டு லோக்கா ட்ராவல் பண்ண முடியுமானா அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியாது. அதனால தான் நம்ம பார்த்துருக்கோம் வேற உபனிஷத்தில் ஏஹி ஏஹி அப்படின்னு தேவதாலாம் வந்து வாங்கோ வாங்கோன்னு, நீ புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தேன்னா வாங்கோ வாங்கோ, நான் வந்து உங்களை பத்திரமா கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதா கைடு பண்ணி கூட்டின்னு போகிறது. ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தினால இப்போ எதுவுமே பார்க்க முடியாது, எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதே நீ நிறைய பாவம்லாம் பண்ணியிருந்தா மரியாதையாக வந்துரு அப்படின்னு சொல்லி யம கிங்கணர்களும் கூட்டின்னு போவா. அப்போவும் தானே எய்தர்வே நம்மளுக்கு யாராவது வந்து நம்மளை வந்து டைரக்ட் பண்ணினாதான் நம்மளால் வந்து வேற லோகத்துக்கு போக முடியும். ஸோ தேன பிரத்யோதேன ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி. இப்போ அந்த கோலக்கமும் தேவதா அம்சமும் இல்லாத அந்த இந்திரியங்கள் ட்ராவல் பண்ணுறது. ஸோ தேவதா அம்ச ரஹித கோலக்கம் ரஹித இந்திரியங்கள் வந்து இப்போது ட்ராவல் பண்ணுறது. அதனால அந்த ஜீவானால் எதையுமே இப்போது பர்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஆத்மா அப்படிங்கிறது அகெயின் சிதாபாசகா அப்படிங்கிறதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹா மனஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி மமைவ அம்சஹா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார் இல்லையா? மம பிரதிபிம்பபூத ஜீவஹா. ஸோ ஆத்மானா இந்த இடத்துல சிதாபாசகா நிஷ்கிராமதி. நிஷ்கிராமத்தின்னா வெளியில் போகிறது, எக்ஸிட் ஆகிறது. ஸோ இப்போ அது வந்து ஏதோ ஒரு நாடி வழியாக வெளில போகிறது இல்லை, அந்த நாடியும் என்ன பண்ணணும், அது வந்து அந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற ஏதாவது ஒரு அப்பர்ச்சர் வரைக்கும் தானே அந்த நாடியும் வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். அதனால் அது எது வழியாக வெளியேறது அப்படின்னா சக்ஷுஷ்தோவா மூர்தனோவா அனேபியோவா ஷரீர தேசேபியா. சக்ஷுஷ்டோ கண்ணு வழியாக போகலாம், இல்லைனா மூர்தனஹா மூர்தனோவானா தலை வழியாக அது வந்து வெளியில் போகலாம், இல்லைனா அனேபியோவா ஷரீர தேசேபியா வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் அப்பர்ச்சர் வழியாகவும் அது வெளியில் போகலாம், ஏதோ ஒரு துவாரம் வழியாக அது வெளியில் போகலாம். இதெல்லாம் பிராரப்தம் தான் வந்து டிசைட் பண்ணும். லா ஆஃப் கர்மா வந்து இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். இப்போது யாருக்கு எது வழியாக வெளியில் போகிறது கரெக்டாக தான் போகிறதான்னு பகவான் வந்து ஒருத்தருக்கா செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி அந்தர்யாமியாக எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவர் வந்து அவரோட வேலையை அவரோட வேலையை வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணிடுவார். அந்தர்யாமின்னா யார்? ஆக்சுவலி ஈஸ்வரா. ஈஸ்வரனா யார்? மாயா சகித பிரம்மன், அது வந்து ஈஸ்வரா. வேற எப்படி சொல்லலாம்? ஈஸ்வரா அப்படிங்கிறவர் வந்து மாயா பிரதிபிம்பித சைத்தன்யம் அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம். கரெக்டா? ஸோ ஈஸ்வரா வந்து நான் எல்லாத்தையும் வந்து அந்தந்த அவாவா கரெக்டாக தான் பண்ணுறாளான்னு பார்க்க வேண்டியது என்னுடைய வேலைன்னு சொல்லிடுறார். மையாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். ஸோ இப்படி அந்யேபியோவா ஷரீர தேசேபியா ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி, ஏதோ ஒரு துவாரம் வழியாக இந்த சிதாபாசா தேகத்தை விட்டு வெளியில் போகிறது. ஸோ அந்த சிதாபாசா போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு 17 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ்? 17 காம்பனன்ட்ஸ். பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணாக, மனஸ், புத்தி. ஸோ 15 + 2 17 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது மனஸ் அண்ட் புத்தியோட நம்ம ஆன்சர் வந்து நிறுத்தின்றணும். சரியா? சரி, இந்த 17ல் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஞானேந்திரியமா கர்மேந்திரியமா? பிராணன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? மனசு இருக்கணும்,
புத்தி இருக்கணும், கண்ணுக்கு அதெல்லாம் நல்லா தெரியணும். உடம்புல பிராணன் இருந்தால் தான் அது எல்லாம் வந்து ஃபங்க்ஷனே பண்ண முடியும் இல்லையா? அதனால வந்து பிராணன் தான் இருக்கிறதுலேயே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லாமே வேலை பண்ணாமல் போயிட்டா கூட ஒருத்தரை நம்ம வந்து பெட் ரிடனாக இருக்கானா அவளை ஏன் பார்த்துக்கிறோம்? அந்த பிராணன் அப்படிங்கிறது அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு அந்த வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். சாந்தோக்கிய உபனிஷத்துலையும் பார்த்தோமே, அவனை வந்து சாப்பிடாம இரு, அப்புறம் எல்லாம் கத்துண்டதெல்லாம் சொல்லு அப்படின்னா எதுவுமே அவனால் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு திருப்பி வந்த உடனே ஸ்லோவாக அவனால் எல்லாம் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ பிராணசக்தி வந்து இம்பார்ட்டன்ட். ஜேஷ்டஷ்ட சிரேஷ்டஷ்ட. ஸோ சிதாபாசாவோட எது ஃபஸ்ட்டு கிளம்புறதா அப்படின்னா பிராணன் கிளம்புறது. தம் உத்கிராமந்தம் பிராணஹா அனுத்கிராமதி. ஸோ பிராணஹா அப்படிங்கிறது வந்து பஞ்ச பிராணனை வந்து ரெஃபர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிராணம் அணு உத்கிராமந்தம், சர்வே பிராணா அணு உத்கிராமந்தி. ஸோ சர்வே பிராணாங்கிற இடத்துல கவுன பிராணம் போட்டுக்கணும். மற்ற இந்திரியங்கள் எல்லாம் வந்து கிளம்புறது. ஸோ பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணா, மனஸ் அண்ட் புத்தி, இதெல்லாம் இப்போது இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு கிளம்புறது. இப்போ இந்த ஜீவா வந்து இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் போதே சாஸ்திரம் சொல்கிறது அவனுக்கு நெக்ஸ்ட் பர்த் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்கிறது. அந்த விடுற சமயம் இருக்குல்ல, போகிற சமயம் இருக்குல்ல, அப்போவே அடுத்த பஞ்ச் ஆஃப் பிராரப்த கர்மா வந்து ரெடி ஆகி நிற்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அந்த சஞ்சிதத்துலேருந்து நெக்ஸ்ட் பிராரப்தம் இம்மீடியட்டாக வந்து ரெடி ஆகிடுறது. ஸோ இப்போ எந்த சரீரத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த பிராரப்த கர்மா வந்து டிசைட் பண்ணும். இப்போ நம்ம வந்து எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது அப்படின்னு போய் நிறைய ட்ரெஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து டைம் எடுக்கும்ல. அந்த மாதிரி நீ பண்ண கர்மாக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு உனக்கு என்ன சரீரம் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகிறது. ஸோ அப்படி இந்த சரீரத்தை விட்டு போகும் பொழுது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் இவன்? என்ன எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா, இந்த மந்திரம் சொல்கிறது பூர்வ ஜென்ம ஞானத்தை இந்த ஜீவா எடுத்துட்டு போகிறான். அப்போது நாம் படிக்கிற எதுவுமே வேஸ்ட்டாக போகாது. அப்போ அதெல்லாம் வந்து நம்மளோட எங்கேயோ போய் உட்காந்துட்டுருக்கோம்ல சூக்ஷ்ம சரீரத்தில், அதெல்லாம் சேர்த்து தான் நாம் வந்து நெக்ஸ்ட்டு ஜென்மாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால தான் சில ஃபீல்டுலலாம் ப்ராடிஜிலாம் இருக்காளே, எப்படி அவள் வந்து அந்த மாதிரி இருக்க முடியறதுன்னா அந்த ஞானமும் கூட சேர்ந்து தான் அடுத்த ஜென்மாவுக்கு போகிறது. அப்போ நம்மளாம் வந்து இப்போ பிருகதாரண்யக்கம் கேட்டுட்டு சப்போஸ் ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆறுது அப்படின்னா டோன்ட் வரி, எங்கே விட்டோமோ அங்கேருந்து நாம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்போ நோட்ஸ் வந்து வெறும்ன நோட்டில் மட்டும் இருக்காது, நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்துலேயும் அது வந்து போய் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். சக விஜ்ஞானஹா பவதி. சக விஜ்ஞானம் ஏவ அணு அவக்ராமதி. ஸோ விஜ்ஞானம் ஏவ, அவன் வந்து அந்த ஞானத்தோட தான் அந்த ஜீவா வந்து கிளம்புறது. இப்போ சப்போஸ் ஞானத்தோட கிளம்புறோம், ரைட்டு. ஆனால் அடுத்த ஜென்மா மனுஷனாக பிறக்கலைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா அப்படியே இருக்கும். அந்த அந்த ஞானத்தை யூஸ் பண்ண முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு அனிமலாக பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அனிமலுக்கு தேவையான இதுதான் இருக்கும். ஸோ இந்த மனுஷனாக இருந்தபோது என்னெல்லாம் ஞானத்தோடு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோமோ அது இருக்கும். அது அப்புறம் எப்போ நம்மளுக்கு திருப்பி மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதோ அப்போ அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக விஜ்ஞானஹா பவதி. அந்த ஜீவா வந்து நாலெட்ஜையும் வந்து கேரி பண்ணுறது. நாலெட்ஜ் மட்டுமா கேரி பண்ணும்? என்னெல்லாம் வெளியில் எடுத்துன்னு போகிறது? நம்மளுடைய புண்ணியம் அண்ட் பாபம். இந்த ஜென்மத்தில் பண்ணின புண்ணியம் அண்ட் பாபம். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு பெரிய சஞ்சித கர்மா மூட்டை இருக்கும். அதுலேருந்து தான் பார்த்தேன்னா ரிலவெண்ட்டான புண்ணிய பாபம் தான் நெக்ஸ்ட்டு ஜென்மாவுக்கு வந்து அப்போர்ஷன் ஆகிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ தம் வித்யா
கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்ச. ஸோ இந்த இடத்துல வித்யா அப்படின்னு சொன்னால் உபாசனம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் வந்து விக்யானஹா பவத்திலேயே நம்ம வந்து இந்த நாலேஜை பற்றி பார்த்துட்டோம். அப்போ இந்த இடத்துல வித்யா அப்படிங்கிறது வந்து உபாசனா பண்ணினது மூலமாக கிடைச்ச அந்த புண்ணிய பலம். கர்மா அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுற ஆக்ஷன்ஸ் அண்ட் வெர்பலாக பண்ணுற ஆக்ஷன்ஸ். அப்போ ஃபிசிக்கல் கர்மா அது மட்டும் இல்லை, எண்ணங்கள் இருக்கே, என்ன மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ளே எப்போ பாரு ஓடின்னு இருக்கு. மற்றவாளுக்கு வேணால் அது தெரியாது, ஆனால் ஈஸ்வராவுக்கு நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு ஏற்ற பலனையும் அந்த ஈஸ்வரா நமக்கு கொடுப்பார். இப்போது இந்த ஜென்மாவில் வந்து இது மாதிரி பெரிய வேலைக்கு போகணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்போ பாரு அதுலேயே இருந்தது அப்படின்னா மணி உபாசனா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அடுத்த ஜென்மாலாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ரொம்ப எக்ஸலண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனாக இருப்பான். ஏன்னா இந்த ஜென்மாவில் அந்த ஐடியாலாம் இருக்குல்ல, அடுத்த ஜென்மாவில் போய் அவளுக்கு புதுசாக வந்து ஐடியாலாம் கொடுப்பாள். ஸோ வித்யா அப்படின்னா இந்த இடத்துல உபாசனா பலம். கர்மா அப்படின்னு சொன்னால் கர்ம பலம். கர்ம பலத்துலேயே அஃப்கோர்ஸ் புண்ணியம் அண்ட் பாபம் அதுவும் வந்து இன்க்ளூடட். அப்புறம் வாசனா, நம்மளுடைய வாசனாவும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிறது. கர்மாவுக்கும் வாசனாக்கும் என்ன டிஃபரன்ஸு? இப்போ கர்மா அப்படிங்கிறது, கர்மானா இந்த இடத்துல வந்து கர்ம பலன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அந்த கர்மா அப்படிங்கிறது யாரை அஃபெக்ட் பண்ணும்? போக்தாவை அஃபெக்ட் பண்ணும். எக்ஸ்பீரியன்ஸரை இந்த கர்மா வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படி? சுகம் ஆர் துக்கம், இது ரெண்டுத்துல எதையோ ஒன்றத்தை மாற்றி மாற்றி கொடுத்து அந்த போக்தாவை கர்மா வந்து அஃபெக்ட் பண்ணும். வாசனா வந்து போக்தாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. வாசனா கர்த்தாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்கிறது எதை பொறுத்து அமையிறது? என்னுடைய வாசனாவை பொறுத்து அமையிறது. ஸோ வாசனா அண்ட் கர்மாக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து பிருகதாரண்யக்கம் கேம்ப் நடக்கிறது போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு எது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா நம்மளுடைய வாசனாஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் வாசனாஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ வாசனா கர்த்தாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, கர்மா வந்து போக்தாவை அஃபெக்ட் பண்ணும். கர்த்தாவும் போக்தாவும் ஒரே ஆள் தான், அது தெரியும்ல, வேறு வேறு ஆளுன்னு நினச்சின்றது. ஸோ இப்போ சிதாபாசா ட்ராவல் பண்ணிகிட்டுருக்கு. அதில் காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், புண்ணிய பாபம் அண்ட் வாசனாஸ், இதுதான் வந்து இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகிறது. அப்போ இந்த டெட் பாடி இருக்கும் பொழுது என்ன ஆகிறது? இது கிளம்பிடுது அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அதுக்கு என்ன ஃபைனல் ரைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாள். ஸோ ஃபைனல் ரைட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அவள் அடுத்த ப்ரோக்ராமை போட்டு நீங்கள் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் போடுவோம். பாவம் இந்த டெட் பாடினால் அந்த பிளான் எல்லாம் போட முடியாது. ஸோ மிருதம் ஷரீரம் உத்ஸ்ருஜ்ய காஷ்டாலோஷ்டா சமம் க்ஷிதோ விமுகா பாந்தவா யாந்தி தர்மஹாதம் அனுகச்சதி. யார் தான் போராளாம் இந்த டெட் பாடியோட அப்படின்னா, இன்ஃபேக்ட் இந்த டெட் பாடியை எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணுறா? காஷ்டாலோஷ்டா சமம் க்ஷீத்தம். ஏதோ ஒரு 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 உடன் லாகு இல்லை ஏதோ ஒரு மண், இதை எப்படி அப்படி தானே போட்டு கீழே போட்டு விட்டுடுவாள்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் ட்ரீட் பண்ணுவாள். அப்புறம் இதுக்கு போகிறச்சே அந்த பரியல் கிரவுண்டுக்கு போகும்போது எல்லாரும் வருவாளானா கொஞ்சம் பேர் தான் வந்து வருவா. யாரும் ரொம்ப பந்துக்கள் யார் வரணுமோ அவள் வந்து வருவா. சரி, கடைசி வரைக்கும் அவனோட யார் வரா அப்படின்னா தர்மஹா அப்படின்னா அவன் பண்ணின புண்ணியம் மட்டுமா வரும், பாப்பமும் கூட சேர்ந்து வரும். அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வாட்ச்ஃபுல்லாக கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா ரெண்டுமே தான் நம்ம கூட
வரப்போகிறது. ஏன்னா அதை நீ பாவம் பண்ணாலும் புண்ணியம் பண்ணாலும் பகவானுக்கு தெரியுமே இல்லையா? அவர் தானே வந்து கர்ம பல தாதா. எல்லா ஜீவராசியிலையும் வேற அவர் வந்து வசிச்சுட்டு இருக்கார் இல்லையா? சர்வபூதாதி வாஷஹா அவருக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் மந்திரம் பார்க்கலாம். மந்த்ரா மட்டும் குயிக்காக படிச்சுடலாம். மந்த்ரா நம்பர் 4.4.3. தத்யதா திருணஜலாயுகா திருணஸ்யாந்தம் கத்வா அன்யமாக்ரமமாக்ரம்ய ஆத்மானமுபசம்ஹரதி ஏவமேவாயமாத்மா இதம் ஷரீரம் நிஹத்ய அவித்யாம் கமயித்வா அன்யமாக்ரமாக்ரம்ய ஆத்மானமுபசம்ஹரதி. ஸோ இது வந்து எப்படி அந்த ஜீவா ஒரு சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யாக்ஞவல்கியர் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுக்குறார். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.